எனக்கு மணமகளா வரப்போற ஐ மீன் ராதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல பொண்ணாதான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்காகத்தான் நான் 5 வருஷமா காத்துட்டு இருந்தேன். என் ஸ்தானத்துல நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? என் வாழ்நாள் முழுவதும் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வெல்டன் ராஜா. தேங்க் யூ அங்கிள். நீதான் எங்க எல்லாரையும் ஜெயிச்சிட்ட. அதனால நீ இப்போ ஒரு பாட்டு பாடணும். டாடி, என்ன பாட்டு பாடுறது? உனக்கு பிடிச்ச பாட்டா பாடு. நாளை நாளை என்றிருந்தேன். ராஜா, பாடும்போது அழக்கூடாது டார்லிங். நீயும் அழுதுகிட்டு தானே இந்த பாட்டை பாடுவேன். ஏன்பா பாடல் நிறுத்திட்ட? நல்ல பாட்டு பாடு. நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தட்டி தட்டி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன், அதை இங்கே கண்டேன். நம்ம ஊரே அப்படித்தான்ப்பா. அழுகிறவங்களை பார்த்து சிரிக்கும், சிரிக்கிறவங்களை பார்த்து அழுவும். நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன், அதை இங்கே கண்டேன். என்று மீட்ட வந்தேன், மத்தளமானாள், மேடை போட்டு காத்திருந்தேன், தத்துவமானாள். வீணை என்று மீட்ட வந்தேன், மத்தளமானாள், மேடை போட்டு காத்திருந்தேன், தத்துவமானாள். இமையை தந்த பாவை எந்தன் விழிகளை கேட்டாள், இதயம் எங்கும் ஆணி கொண்டு சிலுவை வடித்தாள், சிலுவை வடித்தாள். நாளை நாளையில் இருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை கேட்டேன், அதை இங்கே கண்டேன். உதயமாகும் நேரம் என்று கிழக்கினில் நின்றேன், அவள் பொழுது போகும் நேரம் என்று மேற்கினில் சென்றாள்.
சென்றாள். அஸ்தமன சூரியன் என்று அவளை சொல்லவா, நான் அவளை வெல்ல முடியவில்லை. விதியை வெல்லவா, விதியை வெல்லவா. நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன். தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன், அதை இங்கே கண்டேன். கோபி, ராதா, இந்த 2 பேருடைய வேதனை உங்களுக்கு புரியுதா? பிள்ளைக்கு கால் ஊனமாயிடுச்சேன்னு தகப்பனுக்கு கவலை, பெத்து தாயை பார்க்க முடியலையேன்னு பிள்ளைக்கு வேதனை. அவங்க படுற துன்பத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். So my dear friends, ராஜாவோட காலை குணப்படுத்துற வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். நிறுத்தல, நிறுத்தல. ரமேஷ், என்னப்பா இது? எஸ் அங்கிள், இது என் சொந்த விஷயம். இட்ஸ் மை ப்ரொஃபஷனல் சேலஞ்ச். தயவு செய்து இந்த தலையிடாது. 6 கிளாஸ் பாதாங்கி சாப்பிட்டாச்சு. 36 பஸ்கி தான் போட முடிஞ்சது. உயிரை போயிடும் போது இருக்கு. 38 500 501 503 சார், என்னம்மா என்ன வேணும்? கோபி மாஸ்டர் பார்க்கணும். வயசு பொண்ணு, நீ எனக்கு கோபி மாஸ்டர் பார்க்கணும்? ஸ்கேட்டிங் கத்துக்கணும் சார், உடம்பு இழைக்கிறதுக்காக. உன் உடம்பு வைக்கிறதுக்கு என் சிஷ்யன் கோபி மாஸ்டர் தான் இருக்கான். சிஷியனா? ஆமா, எடுக்கிறதுக்காக நான் வந்து ஸ்கேட்டிங் கத்துக்கிறதுக்காக வாயில சக்கரம் கட்டிட்டு இருக்கும்போது அவன் ஆஃப் பேண்ட போட்டுக்கிட்டு ஜோல்மெண்ட் ஆக்சுவல் போயிட்டு இருந்தான். அப்படியா? பின்ன உன் பேரு லதா. எதுக்கு கூப்பிடுதான்? லதா, மறைஞ்ச மாமேதர் இருக்காரே தரூர் கான். மறைஞ்சிட்டாரா? மறையிலையா? மறைஞ்சும் மறையாம தலைமறைவா தெரியுறாரே தரூர் கான். அவருடைய சிஷ்யன் தான். அவரு என்னுடைய குரு. அவர் ஒரு பெரிய அண்டார்னா அவர் சிஷ்யன், நான் ஒரு சொம்பு. என் சிஷ்யன் கோபி இருக்கானே ஒரு சாதாரண லோட்டா. அப்படின்னா கோபியோட பிரமாதமா நீங்க தான் ஸ்கேட்டிங் பண்ணீங்களா? இவங்களுக்கெல்லாம் இப்பதானே தெரியும். எனக்கு சின்ன வயசுலயே தெரியுமே பெரிய ஸ்கேட்டிங் ஆளா வருவேன். எப்படி? எங்க அப்பா அம்மா அப்பவே சொல்லுவாங்களே, பையன் ஒரு இடத்துல நிக்க மாட்டான்றான், கால்ல சக்கரை தான் போல் இருக்குன்னு. கால்ல சக்கரமா? கால்ல தான் சக்கரம், கையில சக்கரை இருந்தா அது நான் இல்ல, மகாவிஷ்ணு. மண்டை பின்னால மஞ்சள தெரியும். நீங்களே எனக்கு ஸ்கேட்டிங் கத்து கொடுக்கீங்களா சார்? கத்து கொடுங்களேன் சார். மன்னிச்சிருங்க சார். என்னை இறக்கி வச்சிருக்கீங்களா சார்? இப்போ நீ எடுத்து எடுப்புக்கு நான் வந்தேன் பாத்தியா, அந்த அளவுக்கு உன்னை நான் இறக்கி வச்சிருவேன். அப்போ நாளைக்கு 6 மணிக்கு வருவேன். 6 மணிக்கு வராத, எல்லா பயிலும் இங்கே தெரியும். எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் நீ மாத்திரம் தனியா வர்ற. எப்படி வர? தனியா வர்ற. போயிட்டு வரட்டுமா சார்? மறுபடியும் வருவேங்கிற தைரியத்தினாலதான் இப்ப நான் உன்னை போக விடுறேன். பாய். பாயா? ஹாஃப் பேண்ட் போட்டா பாயின்றான். நாளைக்கு ஃபுல் பேண்டோட இருப்பேனே. ராஜா, என்னப்பா தேடுற? எங்க அம்மா போட்டோ தேடுறேன். போட்டோவா? ஆமா ஆண்டி, எத்தனை வாட்டி கேட்டாலும் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போல. அப்படியா? அதான் அம்மா போட்டோவையாவது தேடுறேன். ராஜா, இன்னைக்கு அப்பா வந்ததும் அம்மாட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லு. மாட்டேன்னா அம்மா இருக்கிற இடத்தையாவது கேளு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நிச்சயமா ஆண்டி? கட்டாயமா ராஜா. இப்ப நான் போயிட்டு வரேன். அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ராஜா, அப்பா அவனுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? ஏப்பா ஒரு மாதிரி இருக்கு? இன்னைக்கு நான் கோபமா இருக்கேன். ஓ, இந்த அல்வாவை சாப்பிடு, உன் கோபம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு அம்மா தான் வேணும், அல்வா வேண்டாம். ராஜா, ஏப்பா அப்படி நடந்துக்கிற? அப்பா, அம்மாவை நான் பார்க்கணும். அம்மா கிட்ட கூட்டிட்டு போப்பா. இப்ப என்னால முடியாது. அவங்கள பார்க்காம என்னால இருக்க முடியாதுப்பா. ராஜா, உங்க அம்மா ரொம்ப தூரத்துல இருக்கப்பா. இருக்கிற இடத்த சொல்லு, நான் போய் பாக்குறேன். உங்க அம்மாவை தேடி நீ போக வேண்டாம்ப்பா.
காலம் வரும்போது அவளே ஒண்ணு தேடி வரும். அதெல்லாம் முடியாது. நான் இப்போ பார்க்கணும். ராஜா, அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. ஏன் பேசாம இருக்க? சொல்லு. சொல்ல மாட்டியா? ராஜா, சொல்ல மாட்டியா? ராஜா, சொல்ல மாட்டியா? ராஜா, சொல்ல மாட்டியா? ராஜா, நான் படுற வேதனை போலாதுன்னு நீயும் என்ன கொடுமைப்படுத்த. இனிமே நான் அம்மாவை பத்தி கேட்க மாட்டேப்பா. இல்லப்பா, நீ கேட்டது தப்பு இல்லை. உன் கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே. நம்ம ரெண்டு பேரையும் உங்க அம்மா அனாதை ஆக்கிட்டாப்போ. கோபி, நான் லைஃப் நம்பரா சேர்ந்திருக்கேன். எதுல? இந்த கிளப்ல. ஓ, ஸ்கேட்டிங் சொல்லி கொடுக்குறீங்களா? ஸ்கேட்டிங் உங்களுக்கு தான் தெரியுமே, நான் எதுக்காக சொல்லி கொடுக்கணும்? நான் மறந்துட்டேன். தெரிஞ்சதையெல்லாம் மறக்கிறதும் கைவிடுறதும் உங்களுக்கு பழக்கமா போச்சு இல்லையா? எனிவே, கம் ஆன். He is knocking away all the girls. We're not getting a single chance. We will see. Come on, let's go. நீங்க அங்க போய் உட்காருங்க. You are too bad. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். Don't repeat again. Be careful, rascals. We are rascals. We will see one day. ராஜா, நீ இங்கே உட்காரு, நான் இப்பவே வரேன். ஓகே ஆண்டி. ஏண்டா, உனக்கு காலே சரியில்லை, பார்த்து வரப்படாது நொண்டி போயல. கார்காரே, அங்கே நின்னு என்ன பெருசா பாஸ் கொடுக்கற? கீழே இறங்கி வா. வா. என்னப்பா பெரிய மனுஷா, எங்க இவ்வளவு தூரம்? அது வந்து ஆண்டி கூட வந்தேன். அது சரி, போட்டோ பார்த்து என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே, உங்களை அப்ரிஷியேட் பண்ண. நானும் அப்படித்தான் நினைச்சேன். ராஜா, ஐயா மகாராஜா நிக்கிறீங்களே, இந்த சிம்மாசனத்துல கொஞ்சம் உட்காருங்களா? ஜமீன்தாரையா, என்ன உங்களுக்கு வணக்கம் சொல்ல மறந்துட்டேன். வணக்கம் குரு. ரொம்ப லேட்டு, பரவாயில்ல. வணக்கம் சிஷ்யா. ஜமீன்தாரையா, ராஜா, நான் சொன்னபடியே நீ செஞ்சிட்டியே. என்ன கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டியே, அதான் சொன்னேன். அதிக பிரசங்கி, பேசாம உட்காருடா. ராஜா, கோலி விளையாடுறியா? எதை அடக்கி சொல்ற? வெள்ளையா கருப்பா? ஓஹோ, சரி, வெள்ளையவே அடி. கோலி விளையாட்டுல பெரிய கில்லாடி மாதிரி பேசுறிய, போட்ட விட்டிய. நானா இருந்தா உனக்கு கோலி விளையாட தெரியுமா? தெரியுமா? அந்த காலத்துல இந்த கோலி விளையாட்டுல நான் பெரிய சாம்பியன். எனக்கு கோலி ராஜான்னு ஒரு பட்டம் கூட உண்டு. உனக்கு தெரியுமா? கோலி ராஜா, நீ என் கூட போட்டிக்கு வரியா? பொடிப்பையில என்கிட்டே சவால் விடுறியா? சவால்டா. சவாலுக்கு சவால். சரி, இப்படி கொடு. எதை அடிக்க? வெள்ளையா கருப்பா? அடிக்கலன்னா உனக்கு 5 ரூபா கொடுக்கறேன். அடிச்சுட்டா 5 கோலி நான் கொடுக்கறேன். சொல்லு, கருப்பா வெள்ளையா? கருப்பு. தப்பு தப்பு. என்னாலவா உரிபாக போனப்பா? கருப்பு தானே? ஆமா. அடிக்கல. கமான் கமான், ரூபாய் எடு. இந்த ஆடு. எதை அடிக்கணும்? வெள்ளை. இல்ல இல்ல, கருப்பு கருப்பு.
எடு எடு. சீக்கிரம் விட. எடுத்துக்கோ. ஆமாடா ராஜா, தோக்க வேண்டியவன்ட்ட தாண்டா நான் தோத்து போயிட்டேன். எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டேய் ராஜா, நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் உடம்புல ஓடுறது எங்க ரத்தம்டா. தாத்தா, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இத வச்சுக்கோ. ராஜா, ராஜா, என் கண்ணே. அப்பா, அப்பா, என் மக இருந்திருந்தா இப்படித்தான் உங்க கூட விளையாடிட்டு இருந்திருப்பா. இல்ல, நடந்ததையெல்லாம் இப்ப அம்மா ஞாபகப்படுத்து. அத நினைச்சா எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஆமா ஆண்டி, எங்க அப்பா கூட இப்படிதான் அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ராஜா,